21 ஒரு மாலை சரியான 4 மணிக்கு மாநாடு தொடங்கும். மாநாடு தான். 234 வேட்பாளர்களும் இங்கே மேடையில் அறிமுகப்படுத்தப்படும். ஆமாம், அறிவிக்கிறோம். அதோட களத்துக்கு போய் வேலை செய்யணும். முக்கிய தீர்மானங்கள், தேர்தல் அறிக்கை, இது தொடர்பான மாநாட்டில் முக்கிய அம்சங்கள் என்ன? தீர்மானம் ஒரே தீர்மானம் தான். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே, அதுதான் எங்களுக்கு. அதில் மற்ற கட்சிகளைப் போல் அந்த தேர்தல் அறிக்கை கொடுக்கறது இல்லை. நாங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோங்கிறாங்களோ அது இல்லை எங்ககிட்ட. எங்கள் ஆட்சி எப்படி இருக்கும்னு ஒரு செயல்பாட்டு வரைவு. எங்கள் ஆட்சியில் எப்படி இருக்கும், கல்வி எப்படி இருக்கும், மருத்துவம் எப்படி இருக்கும், சாலை எப்படி இருக்கும், மின் உற்பத்தி பகிர்மானம் எப்படி இருக்கும், அப்படி ஒவ்வொன்றுமே அச்சிலையும் இருக்கும். அது காணொலி ஆவணமாகவும் இருக்கும். காணொலி ஆவணத்தை களத்தில் தேர்தல் நேரத்தில் வாக்கு சேரிக்கும் போது நான் போட்டு காட்டி பேசுவேன். அது இருக்கும். ஏன்னா எங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறோம். எப்படி இதுவரை இருந்த ஆட்சியில் எது இல்லையோ அது எப்படி மாறுது பாருங்க. உங்கள் பிள்ளைகள் எப்படி மாற்றி கொண்டு வரோம். அதனால தான் இது இப்போ மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன்னு சொல்றது காரணம் தான். இப்போ இந்த அரசியல்களே பழக்கமாக இருக்குது. ஒன்று இருக்குது. இப்போ இதிலிருந்து ஒரு மாறுதல் வேணும்னு நினைக்கிற எண்ணம் கொண்ட என் மக்களுக்கான ஒரு மாநாடாக தான் இதை செய்கிறோம். அதனால தான் அது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சிங்கிற ஒரு முழக்கத்தை முன் வச்சோம். அப்போ இது தமிழ் இன அரசியல் வரலாற்றில் இது ஒரு பெரும் பாய்ச்சலாக இருக்கும். ஒரு வரலாற்று பெரும் மாறுதலாகவும் ஒரு படிநிலை முன்னேற்றமாகவும் இருக்கும். அது உறுதியாக இருக்கும். இது வரைக்கும் மாநாடுகள் நிறைய முடிச்சிருக்கிறீங்க. தண்ணீர் மாநாடு, மாநாடுலாம் முடிச்சிருக்கீங்க. இப்போ இந்த மாநாட்டில் எது முக்கியத்துவம் வைக்க போறீங்க? இதுக்கு பிறகு உங்களுடைய பிரச்சாரம் எங்க தொடரும்? இல்லை, இப்போ முன்னாடி நாங்கள் சொன்னது உங்களுக்கு தெரியும். உலகில் இந்த பூமியில் எந்த உயிரினமும் இல்லை. இந்த 50 ஆற்றல்கள், பஞ்சபூதம்ங்கிறாங்க, நம்ம 5 பூதங்கள்ங்கிறோம். உங்களுக்கு நிலம், நீர், தீ, வலி, விசும்பு, உங்களுக்கு தெரியும் காற்று. இது இல்லாமல் உங்களுக்கு எதுவும் இல்லை. எந்த உயிரினமும் வாழ முடியாது. அப்போ அந்த 50 ஆற்றல் அழிந்து கொண்டிருக்கு. பூமி இன்னைக்கு சிதைந்து அழிந்து கொண்டிருக்கு. 200 சூழியல் ஆர்வலர்கள் ஆய்வு அறிஞர்கள் ஐநா பெருமன்றத்தில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்கிறாங்க. அதில் இந்த பூமியின் வாழ்நாள் 12 ஆண்டுகள் தான் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம விழித்துக் கொள்ளணும், எச்சரிச்சுக்கணும். இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து அழிய வேண்டியதான அறிக்கை தாக்கல் பண்ணி ஒரு 2 ஆண்டுகள் இருக்கும். அந்த நேரம் எல்லாம் கூறி பேசினாங்க, பதறினாங்க. அதுக்கப்புறம் கண்டுக்கல. இந்த நிலத்தில் சூழியல், பொருளியல், அறிவியல்னு, அரசியல்னு ஒரு நூல் எழுதுனது எங்கள் ஐயா கி வெங்கட்ராமன். அதிலிருந்து நாங்கள் தினம் கத்திக்கிட்டு இருக்குது இந்த பிள்ளைகள் தான். ஏன்னா எங்கள் அப்பா நம்மாழ்வார் 25 ஆண்டுகள் காலக்கெடு கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து வாழ்கிறதுக்கு பூமியில் இடம் இருக்காது. அப்படி ஒருவேளை இருந்தாலும் வாழ்கிற இடமாக இந்த பூமி இருக்காதுங்கிறது. இப்போ நீங்களே இன்னைக்கு பார்க்குறீங்க, உலக நாடுகள் எல்லாம் சொல்லுது பூமி நிலமற்ற நீரற்ற நிலமாக மாறிடுச்சு. இது ஒரு அறிவிப்போட முடிஞ்சிருது. தமிழ்நாடு சொல்லுது 6 மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களில் நிலத்துக்குள்ள நீர் இல்லை அப்படின்னு. அப்படின்னா அதை அறிவிக்கிறது அரசின் வேலை இல்லை. அறிவிக்கிறது உங்களை போல ஊடகவியலாளர்களின் பொறுப்பு. இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றது, செய்தி சொல்றதுக்கு அதிகாரம் தேவையில்லை, அரசு தேவையில்லை. அதை எப்படி சரி செய்யறதுக்கு தானே அது. இப்போ அதை தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ புவி வெப்பமாயிருச்சு, பருவநிலை மாறிடுச்சுன்னு சொல்றது எங்களுக்கு தேவையில்லை. அதை எப்படி சரி செய்யறதுங்கிறதுக்கு தான் ஒரு அதிகாரம் தேவை. இப்போ பீகாரில் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லலை, தேர்தலுக்கு பின்னாடி சொல்லுது 6 மாவட்டங்களில் இருக்கிற தண்ணீரில் யுரேனியம் கலந்துருச்சு. அதனால தாய்ப்பாலில் கலந்துருச்சு. தாய்ப்பால் யுரேனியம் கலந்து நஞ்சானதுனால பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் பிரச்சனையோட பிறக்குதுன்ட்டு தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா அது வேற. தேர்தலுக்கு பின்னாடி இதை அறிவிக்குது. இப்போ அறிவிக்கிறதுக்கு அரசு தேவையில்லை. அதுக்கு காரணம் என்ன? யுரேனியம் ஏன் தண்ணீரில் கலந்துச்சு, ஏன் தாய்ப்பாலில் கலந்துச்சு? அப்போ இது இந்த பூமி யாருக்கு வச்சுட்டு போறப்ப என்ன? அது நீங்களே வாழ்ந்து தீர்த்துட்டு போறதுக்கு உங்க பரம்பரை சொத்து ஒன்றும் இல்லையே. நமக்கும் பின்னாடி வர்ற குழந்தைகளுடைய பரம்பரை சொத்து. அதை பத்திரமா விட்டுட்டு போகணும். அதுக்காக தான் தம்பி கேட்குற மாதிரி கடலுக்கு, மலைக்கு. மழை இல்லைனால் ஒரு நிலம் பாலைவனம் ஆயிரும். மழை இல்லைன்னா மழை இல்லை, உங்களுக்கு தெரியும். மழை இல்லைன்னா மண்ணில் எதுவும் இல்லை. அப்போ அதை உணர்த்தணும். மலை நமக்கு மணலும் கற்களும் அல்ல, குவாரி கிடையாது.
தாயின் மார்பை வந்து கரியா ஒருத்தன் பார்ப்பானா? பார்க்க மாட்டான். அப்ப பூமி தாயின் மாரை எப்படி கல்லாவும் மணலாவும் காசாவும் பார்த்த? எப்படி பார்த்த நீ? அது தவறு. தாயின் மார்ல பால் குடிக்கலாம், ஆனால் அறுத்த ரத்தம் குடிக்க கூடாது, அது பெருங்கொடுமை அப்படின்னு எனக்கு முன்னாடி இருக்கிற என் பிள்ளைகளுக்கு நான் கற்பிக்க வேண்டியது என்னுடைய கடமை, எங்களுடைய கடமை. அதனால அது மரம்ங்கிறது வெறும் மரம் அல்ல. மரம் தான் நம்முடைய உயிர், நம்முடைய மூச்சு காற்று. எல்லா உயிரினங்களும் நற்காற்றை சுவாசிச்சுட்டு நச்சுக்காற்றை வெளியிடும். மரம் செடி கொடிகள் தான் நச்சுக்காற்றை சுவாசிச்சு நற்காற்றை வெளியிடும். அவன் வெளியிடுறதுனால தான் நம்ம சுவாசிக்க தூய காற்று இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. அப்ப அந்த மரத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். மரம் இல்லைன்னா மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையா கொண்டு வருகிற ஒரு ஆற்றலை பெற்ற ஒரே உயிரினம் மரம் தான். அந்த மரம் எவ்வளவு முதன்மையானதுன்னு சொல்லிக் கொடுக்கணும். அதனாலதான் இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா இதெல்லாம் இல்லாத நம்ம அரசியல் செஞ்சோ அதிகாரத்துக்கு வந்து ஒன்றும் பயன் இல்லை அப்படின்னு அதெல்லாம் சொல்லிட்டு இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. அது என்ன மாற்றம்னா, வணங்குறதுக்கு நமக்கு 1000 சாமிக்கு மேல இருக்கு, 1 கோடி சாமிக்கு மேலிட்டே இருக்கு. வாழ்றதுக்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கு. அந்த பூமியை காக்க வர்றது யாரு? அதான் எங்க பேச்சு. நான் நேற்று முருகனை கும்பிட்டேன், நாளைக்கு சிவனை கும்பிடுவேன். இன்னைக்கு சிவனை கும்பிடுறேன், நாளைக்கு பிள்ளையாரை கும்பிடுவேன். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கேன், நாளைக்கு இஸ்லாத்துக்கு போகலாம். நாளைக்கு இஸ்லாத்துக்கு இருக்கேன், நாளைக்கு கிறிஸ்தவத்துக்கு வரலாம். எது வேணாலும் மாறிக்கலாம். ஆனால் வாழ்றதுக்கு ஒரு பூமி தான் இருக்கு. இப்ப இந்த பூமியை காக்க போறது யாரு? காலுக்கு கீழே மிதிபடுவதால பூமி உனக்கு சாதாரணமா படுதா? தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைக்கிறதுனாலே இந்த மனித பயில்களுக்கு அதன் மகத்துவம் புரியலன்னு கவிப்பேரரசு வைரமுத்து மகாகவிதை இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு, நூலில் எழுதியிருக்கிறார். எல்லா அறிஞர் பெருமக்களும் முன்னோர்களும் நமக்கு அருகில் இருந்து அறிவுறுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எல்லா செய்திகளும் காதல விழுது, நம்ம கவனம் எடுக்கிறது இல்லை. அதனாலதான் இது அதெல்லாம் உணர்த்தி ஒரு மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்னு வைக்கிறோம். மாற்றம் என்பது சொல் அல்ல, ஒரு செயல். நாம் மாறுவோம் மாற்றுவோம்னு அழைக்கிறோம். அதிலே வந்து எங்களுக்கான தேர்தல் களம் அந்த இடத்துல இருந்தே தொடங்கிடுது. தேர்தல் எப்போ அறிவிப்பாங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் அந்த நாளில் இருந்து 21 இருந்து எங்களுடைய ஏற்கனவே எங்கள் பிள்ளைகள் களத்தில் வாக்கு சேகரிச்சிட்டு இருக்காங்க. அன்னையிலிருந்து தீவிரப்படுத்தி போய் வேலை செய்வோம். அன்று முதல் உங்களுடைய தேர்தல் பரப்புரை துவங்கியது. 234 தொகுதிகள், அதாவது வேட்பாளர் அறிமுகம் செய்யுங்க. சீமான் அவர்கள் அதில் ஒருவரா? ஆமா, அப்புறம் படையை நடத்தி போற தளபதி அப்புறம் களத்தில் நின்று செஞ்சாதானே, போர் செஞ்சாதானே படைக்கு வலிமை இருக்கும். அது 2 நாள் தானே இருக்கு, அதுக்குள்ள எந்த தொகுதின்னு யார் யார் எந்தெந்த தொகுதியில போட்டிடுறாங்கிற அதை சொல்றதுக்கு தான் மாநாடு. யார் யார் எந்த தொகுதியில போட்டிடுறாங்கன்னு மொத்தமா அறிவிச்சிருவோம். அது நான் போட்டியிடுற தொகுதியும் உங்களுக்கு தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் களத்துக்கு போய் வேலை செய்வோம். பிரம்மாண்டமா பிரச்சாரத்தை தொடங்கிய விஜய் அவர்கள் தற்போது நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம்னு தன்னுடைய பிரச்சாரத்தை குறுக்கிக்கிட்டாரு. எப்படி பாக்குறீங்க? அது தம்பியை குறை சொல்றதுங்கிறது அது எனக்கு வேலை இல்லை. என்னோட வேலை நான் செய்யறேன். நீங்க அதை என் தம்பிகிட்ட தான் போய் கேட்கணும். ஏன்னா அப்படி ஆரம்பிச்சு இப்படி நிறுத்தினீங்க அப்படின்னா அப்படி